அதிகாரம் 8. சுந்தரேசன் தேவசுந்தரியிடம், என்னுடைய கோபம் எப்பொழுது எல்லை மீறி போய்விடுமோ என்று எனக்கே தெரியவில்லை. நான் என்னதான் செய்வது என்று மிக்க கோபத்தோடும் துயரத்தோடும் கூறினான். பின்னர், தேவமாதுக்கு சமமாகிய உன் தேர்தலால் தான் நான் இதுவரையில் உயிரோடு இருக்கிறேன். எனக்கு அக்கிரமமும் மகா குரூரமான தண்டனை விதிக்கப்பட்டதும் அதற்கெல்லாம் எவன் மூலக்காரணமோ அவன் மேல் பயங்கரமான வஞ்சம் தீர்த்து கொள்வதென்று தீர்மானித்து விட்டேன். அதாவது அந்த துரோகியாகிய சின்னத்தம்பி மேல். ஆனால் உன் அன்பினாலும் தேர்தலாலும் அது தடைபட்டு கொண்டே வந்தது. மறுபடியும் அந்த போக்கிர் பயலான ஜெகநாதன் உன்னை அகௌரப்படுத்த முயன்றது முதல் என் மனம் விஷம் வைத்தது போலாகிவிட்டது. என் சங்கடத்தை நீக்கிக் கொள்ளவோ ஒரு வழியும் இல்லை. கர்னலிடம் இதை பற்றி முறையிடலாம் என்றால் அவன் மிக்க கல் நெஞ்சனும் இரக்கமற்றவனுமாக பெரிய துஷ்டன். அவன் ஜெகநாதன் பட்சமாக நியாயம் தீர்ப்பானை அன்றி பாராபட்சமின்றி ஒருபோதும் தீர்ப்பளிக்கவே மாட்டான். என் போன்ற சாதாரண போர் வீரர்களுக்கெல்லாம் அவன் மேல் வெறுப்பே அன்றி அன்பென்பது கடுகளவும் கிடையாது. நான் என்னதான் செய்து தொலைவது என்று மிக்க வெறுப்போடும் கோபத்தோடும் துயரத்தோடும் கூறினான். தன் புருஷன் கூறிய மேற்கண்ட மொழிகளை கேட்டதும் தேவசுந்தரின் மனம் மிகவும் வேதனைப்பட்டது. நாளுக்கு நாள் சைனியத்தில் நடக்கும் கொடுமை சுந்தரேசனால் பொறுக்க முடியாததாகிவிட்டது. எவ்வளவு தூரம்தான் ஒரு மனிதன் சகித்து கொள்ள முடியும்? சுந்தரேசன், என்னால் இந்த கொடுமையை சகிக்க கூட முடியவில்லை. எனக்கு கல்யாணமாகாமல் இருந்தால் முன்னமே இந்த போக்கிர் பயலாக ஜெகநாதனை ஒரே அடியாக அடித்து வீழ்த்தி விட்டிருப்பேன். ஏன் பயப்படுகிறேன் தெரியுமா? ஒரு நாளைக்கு அது நடந்தேதான் தீரும். அதாவது என்றைக்கோ என்னால் சகிக்க முடியாத போது அவனை அடித்து வீழ்த்தி விடப் போகிறேன். ஆனால் ஒரு உத்தியோகஸ்தனை அப்படி அடித்தால் என்ன தண்டனை தெரியுமா? அதற்காகத்தான் உனக்காகவும் நமது குழந்தைக்காகவும் அஞ்சுகிறேன் என்றான். தேவசுந்தரி மிக்க திகிலோடு என்ன தண்டனை கொடுப்பார்கள் என கேட்டாள். சுந்தரேசன் அதற்கு மரண தண்டனை தான் என்றான். இதை கேட்டதும் தேவசுந்தரி திடுக்கிட்டு பேரிடி விழுந்தவளைப் போலாகி கற்பதுமை போல விழித்தக்கண் விழித்தபடி நின்று விட்டாள். சற்று நேரம் கழித்து, அந்தோ அச்சண்டாளர் உம்மை கொல்ல வேண்டுமென்றே இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்பது தெரிகிறது. இப்போது எனக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. ஆமாம், அந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டுதான் இப்படி செய்கிறார்கள். அப்படியானால் இதிலிருந்து நாம் எப்படி தப்புவது என்றாள். சுந்தரேசன், தப்ப வேண்டுமானால் நாம் எங்காவது ஓடிப்போய்விட வேண்டியதுதான் மீண்டும் என கூறினான். தேவசுந்தரி யோசித்தாள். வேறு வழியில்லை, மரணத்திற்கு தப்ப வேண்டுமாயின் ஓடிவிட வேண்டியதுதான் என்றாள். இருவரும் இதை பற்றி தீர்க்க ஆலோசனை செய்தார்கள். அச்சமயம் தேவசுந்தரி 180 ரூபாய் சேர்த்து வைத்து கொண்டிருந்தாள். இதுவன்றி அவள் நகைகளும் சாமான்களும் இருந்தன. கடைசியில் எங்கே போகலாம் என்று யோசித்தார்கள். லவணபுரி பெரிய பட்டணம். அதில் எங்காவது ஒரு மூலையில் போயிருந்தால் யாரும் கண்டுபிடிப்பது அசாத்தியமாகையால் அங்குதான் செல்வதென்று மறுநாள் மாலையே புறப்படுவது என்றும் தீர்மானம் செய்து கொண்டார்கள். அதன்படியே எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்ட பிறகு தேவசுந்தரி குழந்தையோடும் மூட்டைகளோடும் மாலை 6 மணிக்கு புறப்பட்டு ஒரு ஹோட்டலில் போய் தங்கியிருப்பதென்றும் சுந்தரேசன் சைனியத்திலிருந்து 8 மணிக்கு அங்கு ஆஜராக இருப்பதாக தெரிவித்துவிட்டு 9 மணிக்குள் ஹோட்டலில் வந்து அவளை சந்திப்பதென்றும் ஏற்பாடு செய்து கொண்டார்கள். சுந்தரேசனுக்கு முன்போல சாதாரண உடை இல்லாமல் இல்லை. தேவசுந்தரி அவனுக்கு வேறு உடுப்புகள் வாங்கி ஒரு ஜதை வெளியிலேயே வைத்து கொண்டிருந்தாள். அவன் ஹோட்டலுக்கு வந்ததும் இருவரும் உணவு செய்தான பின் தேவசுந்தரியை சாமான்களோடு தபால் வண்டி புறப்படும் இடத்திற்கு அனுப்பிவிட்டு அவள் கட்டி வைத்திருந்த தன் சாதாரண உடுப்பை எடுத்துக்கொண்டு வேறு வழியாக தபால் வண்டி புறப்படும் இடத்திற்கு வந்து சேருவதாக கூறிவிட்டு சென்றான். தபால் வண்டி இரவு 10:30 மணிக்கு புறப்பட்டது. சுந்தரேசன் ஹோட்டலை விட்டு கடலோரம் சென்று தன் சைனிய உடுப்பை களைந்துவிட்டு சாதாரண உடையை அணிந்து கொண்டு சைனிய உடுப்பை ஒரு மூட்டையாக ஒரு கல்லோடு சேர்த்து கட்டி கடலில் எறிந்துவிட்டு 10 மணிக்கு தபால் வண்டி புறப்படும் இடத்திற்கு சென்றான். இருவரும் தபால் வண்டியில் ஏறி 10:30 மணிக்கு புறப்பட்டு காலை 7 மணிக்கு லவணபுரி போய் சேர்ந்தார்கள். சேர்ந்ததும் ஒரு பிரம்மாண்டமான பெரிய பட்டணத்தின் ஒரு மூலையில் உள்ள ஒரு வீதியில் சுலபமான வாடகையுள்ள 2 அறைகள் ஏற்பாடு செய்து கொண்டு அங்கு வாசம் செய்ய ஆரம்பித்தார்கள். சுந்தரேசன் இப்போது ராகவன் என்ற பெயர் வைத்து கொண்டான். ஆரம்பத்தில் இவர்களுக்கெல்லாம் நிம்மதியாகவே இருந்தன. வண்டி வாடகை முதலிய செலவெல்லாம் போக கையில் மீந்தது கொஞ்சமே. ஆனாலும் அது செலவழிந்து போகும் முன் ஜீவ ஆதாரத்திற்கு தக்க வழி ஏற்படுத்த வேண்டும் என்று ஆலோசனை செய்தார்கள். சுந்தரேசன் முன் சைனியத்தை விட்டு ஓடிவிட்ட போது செய்தது போலவே ஒரு பாடசாலை வைக்க ஏற்பாடு செய்தான். தேவசுந்தரியும் அப்போது செய்தது போலவே தையல் வேலை செய்ய ஆரம்பித்தாள். முதலில் இவர்கள் மிக்க அவசியமான வேலை இருந்தால் ஒழிய வெளியில் செல்வதில்லை. ஏனெனில் சுந்தரேசனுடைய அங்க அடையாளங்களை எல்லாம் கூறி அவனை பிடித்து கொடுப்பவர்களுக்கு பரிசளிப்பதாக பத்திரிகையில் பிரசுரம் செய்திருந்ததை அவர்கள் கண்டார்கள். சுந்தரேசன் இப்போது தாடி மீசை விட்டுக்கொண்டு தலைமயிரையும் அதிகமாக வளர்த்து கொண்டு கூடிய வரையில் தன் அடையாளங்களையெல்லாம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டான். சுந்தரேசனும் தேவசுந்தரியும்
லவணபுரிக்கு வந்து 3 வருடங்களாயின. அதுவகாரும் அவர்கள் சந்தோஷமாகவும் க்ஷேமமாகவுமே அங்கு வசித்து கொண்டிருந்தார்கள். இப்போது சுந்தரேசனுக்கு 28 வயதும் தேவசுந்தரிக்கு 26 வயதும் ஆகிறது. அவர்களது புத்திரன் இப்பொழுது 5 வயது சிறுவனாதலால் அவனும் வாசித்து கொண்டிருக்கிறான். சுந்தரேசன் வைத்த பாடசாலை மிக்க விருத்தி அடைந்ததால் அவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைத்து கொண்டிருந்தது. கொஞ்சம் பணமும் மிகுதியாக வைத்து கொண்டிருந்தார்கள். நாட்கள் செல்ல செல்ல சுந்தரேசனுக்கு இருந்த திகிலும் நுங்கியது. அவன் அடிக்கடி பத்திரிகைகளை பார்த்து கொண்டே இருந்ததால் தான் இருந்த சைனியம் இப்போது தவளைபுரியிலிருந்து இன்னும் அதிக தூரத்திலுள்ள உள்நாட்டிற்கு போய்விட்டதென்றும் கேப்டன் குமரப்பன் என்பவன் மட்டும் வேலையை விட்டு போய்விட்டான் என்றும் தெரிந்து கொண்டான். இவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் சுந்தரேசன் கடை வீதிக்கு ஒரு வேலையாகச் சென்று திரும்பி வந்து கொண்டிருந்தான். அச்சமயம் எதிரில் சனியன் போல சின்ன தம்பி வருவதை கண்டான். உடனே சுந்தரேசனுக்கு பேரிடி விழுந்த மாதிரி இருந்தது. ஐயோ, நமது க்ஷேமம் அடியோடு ஒழிந்தது, அழிந்து போனோம் என்று எண்ணிக்கொண்டான். சின்ன தம்பி உருமாறாமல் முன் இருந்தது போலவே இருக்கிறான். சுந்தரேசன் உடை முதலியவற்றை கண்டதும் அவன் க்ஷேமமான நிலைமையில் இருக்கிறான் என்று சின்ன தம்பி அறிந்து கொண்டான். சின்ன தம்பி தன் எதிரில் நின்றதும் சுந்தரேசன் இவன் எங்கே தன் பெயரை கூறிவிடுகிறானோ என்று அஞ்சி, நீ என்னோடு பேச விரும்புகிறாயா? அப்படியானால் இங்கு வேண்டாம், எங்காவது ஒரு இடத்திற்கு போய் பேசுவோம், இங்கே என் பெயரை கூட கூற வேண்டாம் என்றான். அவ்வாறு இருவரும் சற்று தூரம் போகையில், சின்ன தம்பி எங்கே போவது என்றான். சுந்தரேசன், ஒரு ஹோட்டலுக்கு போகலாம் வா என்றான். சின்ன தம்பி, உதவவே உதவாது, நீ எங்கே வசிக்கிறாயோ அந்த இடத்திற்கு என்னை அழைத்து கொண்டு போ என்றான். சுந்தரேசன், ஒரு காலம் உன்னை என் வீட்டிற்கு அழைத்து செல்லவே மாட்டேன், அங்கே பேசுவதை எங்கு வேண்டுமானாலும் பேசலாம் என்று கூறினான். சின்னத்தம்பி, அப்படியானால் முன்தரம் நீ என்னை ஏமாற்றிவிட்டாய் என்பதற்குள், அந்த சொற்ப இனாம் பணத்திற்கு ஆசை வைத்து என்னை துரோகம் செய்தாய், அதற்கு இந்த சரக்கு கூறுகிறாயா? உண்மையில் நான் என்னிடம் இருந்த முழு தொகையும் அப்படியே கொடுத்து விட்டேன் என்றான். சின்னத்தம்பி, இல்லை இல்லை, நான் அங்கே இந்த ஹோட்டலில் விசாரித்தேன், நீ நல்ல பணக்காரனாக இருக்கிறாய் என்று கூறினார்கள். நீயோ பிச்சை கொடுப்பது போல கொடுத்தாய். என் பிரயாண செலவிற்கு கூட ஒரு 10 ரூபாய் கொடாமல் போய்விட்டாய். இந்த தரம் நானே நேரில் வந்து எல்லாம் பார்த்தால்தான் எனக்கு உண்மை தெரியும். நீ அப்படி அழைத்து கொண்டு போக மாட்டேன் என்றால் நான் உடனே அதோ போகிற போலீஸ்காரனை கூப்பிட்டு உன்னை பிடித்து கொடுத்து விடுவேன் என்றான். அத்துஷ்டனுடைய வார்த்தைகளை கேட்டதும் சுந்தரேசனுக்கு அவனை உடனே கழுத்து பிடித்து ஒரே மெரியாக மெரித்து விடலாம் என்ற கோபம் வந்தது. கோபத்தை அடக்கி கொண்டு தன் நாளனை மட்டும் அவனுக்கு எவ்வளவோ கூறி பார்த்தும் அவன் கேட்காமல் ஒரே பிடிவாதமாக இருந்தான். அதனால் சுந்தரேசன் அவனை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போக வேண்டியதாகிற்று. அங்கு சென்றதும் சுந்தரேசன் தன் மனைவிக்கு நடந்த சங்கதி யாவையும் கூற அவள் மிக்க திகிலடைந்தாள். சுந்தரேசன் அவளுக்கு தைரியம் கூறி, நீ பேசாமல் இரு, நான் எப்படியாவது தற்சமயம் இதனால் கெடுதி நேரிடாமல் ஏற்பாடு செய்து கொள்கிறேன் என்றான். அதன் பிறகு அவன் சின்னத்தம்பியை நோக்கி, சரி, உனக்கு வேண்டியது பணம் தானே, உனக்கு என்ன வேண்டும் கூறு என்றான். சின்னத்தம்பி சுந்தரேசன் இருக்கும் வீட்டையும் அதிலுள்ள சாமான் முதலியவற்றையும் கண்டு, இவர்களுக்கு வருடம் 200 பவுன் வருமானம் வரும், இத்தனை நாளாக ஒரு வருடத்திய வருமானமாவது மிகுதியாக வைத்து கொண்டிருப்பார்கள் என்று சுந்தரேசனை நோக்கி, எனக்கு 200 பவுன் கொடுக்க வேண்டும், அப்போதுதான் உன்னை பிடித்து கொடுக்காமல் சும்மா இருப்பேன் என்றான். சுந்தரேசன், எங்களிடத்தில் இருப்பதே 100 பவுன் தான், ஆயினும் அந்த 100 பவுனையும் அடியோடு உன்னிடம் கொடுத்துவிட்டு என் மனைவியையும் புத்திரனையும் அனாதரவாக விட்டுவிட மாட்டேன். நீ என்னை காட்டி கொடுத்தாலும் கொடு, நான் மறுபடியும் அங்கு முன்போல தண்டனை அடைவதாயினும் அதனால் இறப்பதாக இருந்தாலும் யாவற்றிற்கும் துணிந்தே இருக்கிறேன். நீயோ 200 அல்ல 2000 பவுன் கொடுத்தாலும் பிறகும் சொல்ப தொகைக்கு ஆசைப்பட்டு என்னை காட்டியே கொடுப்பாய் என்று எனக்கு தெரியுமாகையால் நான் கூறுவது ஒரே ஏற்பாடு. அதாவது இப்போது என்னை பிடித்து கொடுத்தால் உனக்கு 20 பவுன் தான் பரிசாக கிடைக்கும். அந்த 20 பவுனை இப்போது கொடுத்து விடுகிறேன். இது முதல் நீ என்னை காட்டி கொடுக்காமல் இருக்கிற வரையில் வருடா வருடம் 20 பவுன் உனக்கு அனுப்புகிறேன். இதுவே என் ஏற்பாடு என்றான். சின்னத்தம்பி, அதெல்லாம் உதவாது. நீ 100 பவுன் தான் இருக்கிறது என்று கூறுவதால் அதையாவது கொடுத்து விடு. பிறகு நீ கூறியபடி வருடா வருடம் 20 பவுன் கொடு என்றான். சுந்தரேசன் ஒரே பிடிவாதமாக, அப்படி முழுவதும் கொடுக்கவே மாட்டேன். எனக்கு கெடுதி வருவதாக இருந்தாலும் என் மனைவியும் புத்திரனுமாவது அனாதரவாக இருக்க அப்படியே விட்டு செல்ல எனக்கு மனமில்லை. நான் எல்லாவற்றிற்கும் துணிந்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமல்லவா என்றேன். சின்ன தம்பி இனி வாதாடுவதில் பயனில்லை என்று நினைத்து மகா தயவுள்ளவன் போல, அப்படியே உங்களிடமிருந்து உண்மையில் 100 பவுனே என்றாலும் பாவம், எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்ள எனக்கு பிரியமில்லை. 50 பவுன் இப்போது கொடுத்து விடு என்றான். சுந்தரேசனுக்கு 20 பவுனுக்கு மேல் கொடுப்பதற்கு பிரியமில்லை. அதற்குள் தேவசுந்தரி அவனை நோக்கி, தயவு செய்து இந்த ஏற்பாட்டிற்கு ஒப்புக்கொண்டு இவன் ஒழிந்து போவதை பாருங்கள் என்று வேண்டிக் கொண்டாள்.
அதன் பேரில் சுந்தரேசன் அப்படியானால் உன் பிரியப்படியே செய்கிறேன் என்று அதற்படி 50 பவுன் கொண்டு வந்து கொடுத்தான். சுந்தரேசன் அதை அவனிடம் கொடுத்துவிட்டு, நீ வாக்கு தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் எச்சரிக்கை செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் உன் சுயநன்மைக்காகவே நீ அப்படி செய்ய வேண்டும். அப்போதுதான் உனக்கு வருடம் 20 பவுன் கிடைத்து கொண்டே இருக்கும். இனி நீ போய் வரலாம் என்றான். சின்னத்தம்பி சென்றதும் தேவசுந்தரி தன் கணவனை நோக்கி, தாங்கள் இவன் வார்த்தையில் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா என்றாள். சுந்தரேசன், ஒரு காலம் இல்லை. இத்துஷ்டனை ஒருபோதும் நம்பலாகாது. இப்போது நாம் கொடுத்த பணம் செலவானதும் என்னை காட்டி கொடுத்து விடுவான். ஆனால் வருடம் 20 பவுன் கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறான். ஆகையால் கொஞ்ச காலம் பேசாமல் இருப்பான். இவனுடைய மோச குணத்தை அறிந்தே நம்மிடம் 200 பவுன் இருந்தாலும் 100 பவுனே இருக்கிறதென்று பொய் கூறினேன். இச்சண்டாளனிடம் தப்புவதற்காக பொய் கூறியது பாவமாகாது என்றான். தேவசுந்தரி, அப்படியானால் தங்கள் மனதில் ஏதோ யோசனை இருக்கிறது. நாம் இதை விட்டு போய்விடுவதானால் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். சுந்தரேசன், ஆமாம், அதுதான் என் யோசனை. நாம் உடனே புறப்பட்டு பாஞ்சால நாட்டிற்கு போய்விட வேண்டும். அந்நிய ராஜ்யம் ஆதலால் அப்போதுதான் அந்த துஷ்டனாவது வேறு யாராவது நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என கூறினான். தேவசுந்தரி மிக்க சந்தோஷத்தோடு அதற்கு சம்மதித்தாள். மறுநாள் சுந்தரேசன் பாடசாலையை மூடிவிட்டு தன்னிடம் வாசித்து கொண்டிருந்த சிறுவர்களுடைய பெற்றோர்களுக்கெல்லாம் அறிக்கை செய்துவிட்டு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் முடித்துவிட்டு 3ஆம் நாள் மனைவி, புத்திரன் இவர்களோடு புறப்பட்டு துறைமுக நகரம் சேர்ந்து அங்கிருந்து ஒரு கப்பலேறி அந்நிய நாடாகிய பாஞ்சால நாட்டை சேர்ந்தான். அப்போது அவர்களிடம் 150 பவுன் இருந்தது. பாஞ்சால நாட்டில் கோவலூர் என்ற ஒரு துறைமுக நகரம் ஒன்றுண்டு. அதில் இவர்கள் நாட்டார் ஏராளமாக வசிக்கிறார்கள். ஆகையால் அங்கேயே வசிப்பதென்று தீர்மானித்தார்கள். அங்கு வந்ததும் தேவசுந்தரி தன் தந்தைக்கு மிக்க மரியாதையாகவும் அன்பாகவும் ஒரு கடிதம் வரைந்தாள். அவ்விடத்தில் சுந்தரேசன் ஒரு பாடசாலை வைத்தான். அங்கு பாடசாலை இல்லாதது குறையாக இருந்ததால் சீக்கிரத்தில் பிள்ளைகள் ஏகமாக சேர்ந்து விட்டார்கள். இவர்களுக்கு நல்ல வருமானமே வந்தது. ஒரு நாள் அண்டை வீட்டுக்கார் இவர்களிடம் வந்து, பக்கத்து வீதியில் நமது நாட்டார் இருவர் ஒரு வீட்டில் ஒரு அறையில் வாடகைக்கு இருக்கிறார்கள். புருஷனும் மனைவியுமாக இருவர். மனைவிக்கு சுமார் 20 வயதிற்கும். மிக்க அழகு வாய்ந்தவள். புருஷனும் வாலிபனே, ஆனால் மிக்க வியாதியாக இருக்கிறான். இருவரும் மிக்க கஷ்டதசையில் இருக்கிறார்கள். வீட்டுக்காரி அவர்களை எந்த நிமிடம் வீட்டை விட்டு துரத்திவிடப் போகிறாளோ தெரியவில்லை என்றாள். இந்த பரிதாபமான சங்கதியை கேட்டதும் சுந்தரேசனும் தேவசுந்தரியும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று கருதி கொஞ்சம் தின்பண்டம் முதலியவைகளை எடுத்துக்கொண்டு இரவு 7 மணிக்கு அவர்கள் இருக்கும் வீட்டை நோக்கி சென்றார்கள். அந்த வீட்டிற்குள் சென்று வியாதிஸ்தன் இருக்கும் அறையின் கதவை தட்டியதும் அவன் மனைவி என்று கருதப்பட்ட ஒரு கன்னிகை வந்து கதவை திறந்தாள். இவர்கள் வந்த காரணத்தை அறிந்ததும் அவள் கண்ணீர் விட்டு மிக்க நன்றியான வார்த்தைகளை கூறி இருவரையும் உள்ளே அழைத்துச் சென்று அங்கு மஞ்சத்தில் சயனித்து கொண்டிருக்கும் மனிதனை காட்டினாள். சுந்தரேசன் அவனை கண்டதும் திடுக்கிட்டு வியப்படைந்து ஆ என்றான். ஏனெனில் அவன் சுந்தரேசன் இருந்த சைனியத்திலிருந்து வேலை விட்டு வந்துவிட்ட கேப்டன் குமரப்பன். அவன் நமது சுந்தரேசனை கண்டதும் தூஷணமாக பேசி, உடனே வெளியில் போ, இல்லாவிட்டால் நான் உன்னை உதைத்து தள்ளிவிடுவேன் என்று கோபத்தோடு எழுந்திருக்க முயன்றவன் சக்தியின்றி படுக்கையில் சாய்ந்து விட்டான். அவன் கூட இருந்த அன்னம் என்ற கன்னிகை மிக்க விசனமடைந்து, அந்தோ நமக்கு சகாயம் செய்ய வந்த உத்தமர்களை இப்படி தூஷிக்கிறீர்களே என்றாள். அதற்கு அவன், சிப்போ அப்பாலே, முன்னே அந்த போக்கிருப்பாயிலையும் அந்த பெண்ணையும் வெளியே துரத்து, இன்றேல் உன்னை உதைப்பேன் என்றான். சுந்தரேசன் அவன் விஷயத்தில் மிக்க பரிதாபமடைந்து, ஐயா, இப்போதும் உமக்கும் எனக்கும் இருக்கும் தாராமியத்தை நான் மறந்துவிடவில்லை என்றான். குமரப்பன், அடே, நீ என்னை கேலி செய்வே வந்தாய், இங்கு ஏன் நிற்கிறாய், போ வெளியே என்றான். அவன் அவ்வாறெல்லாம் தூஷித்தும் சுந்தரேசன் அவன் மேல் பரிதாபமே கொண்டு அந்த அறையை விட்டு வீட்டுக்காரி இருக்கும் இடத்திற்கு சென்று குமரப்பன் கொடுக்க வேண்டிய 2 மாத வீட்டு வாடகையும் கொடுத்துவிட்டு அவளிடம் ரசீது வாங்கி அதை அன்னத்திடம் கொடுத்தான். தேவசுந்தரி அன்னத்திடம் கொஞ்சம் பணமும் உணவுப் பொருட்களையும் கொடுத்துவிட்டு, நான் போய் ஒரு வைத்தியரை அனுப்புகிறேன் என்று கூறினாள். அன்னம், இவர் இப்போது அபாயமான நிலைமையில் இருக்கிறாரோ என்று கேட்டாள். தேவசுந்தரி, அப்படித்தான் நினைக்கிறேன். ஆயினும் நீ அதைரியப்படாதே, நான் உனக்கு உதவி செய்கிறேன். வைத்தியர் வந்து பார்ப்பார் என்ற அன்னத்திற்கு தைரியம் கூறிவிட்டு சென்றாள். சுந்தரேசன் உடனே சென்று ஒரு வைத்தியரை குமரப்பனுக்கு சிகிச்சை செய்யும்படி அனுப்பினான். வைத்தியர் மறுநாள் காலை சுந்தரேசனிடம் வந்து, குமரப்பன் சௌக்கியம் அடைவது அசாத்தியம் என்றும் அன்றைய தினம் முழுவதும் கழிவதே கஷ்டம் என்றும் கூறினார். அதன் மேல் சுந்தரேசனும் தெய்வசுந்தரியும், பாவம் அன்னம் அனாதையாகி விடுவாளே என்று துயரடைந்து கடைசியில் அப்படி அவன் இறந்துவிட்டால் அன்னம் நமது வீட்டில் இருக்கும்படி செய்ய வேண்டியது என்று தீர்மானித்து கொண்டார்கள். அதன் பிறகு இப்படிப்பட்ட ஆபத்தில் நாம் போய் அவள் சமீபத்திலிருந்து தேறுதல் குறிக்கொண்டு உதவியாய் இருக்க வேண்டும் என்று இருவரும் சென்றார்கள். இவர்கள் அங்கு செல்லும் போது வாசற்படி அருகில் நின்றிருந்த வீட்டுக்கார கிழவி இவர்களை கண்டதும்
ஒன்றும் பயனில்லை என்று குறிப்பாக தலையசைத்தாள். உள்ளே சென்று பார்த்தபொழுது குமரப்பன் ஸ்மரணையின்றி இருக்கிறதையும் பக்கத்தில் வைத்தியர் இருப்பதையும் அன்னம் மிக்க திகிலும் துயரமும் அடைந்திருப்பதையும் கண்டார்கள். தங்களால் கூடிய வரையில் அவளுக்கு தேர்தல் கூறிக்கொண்டிருந்தார்கள். அரை மணி நேரம் கழித்து குமரப்பனுடைய கண்டத்தில் ஒருவித சத்தம் உண்டாயிற்று. அச்சத்தம் அடங்காமல் வர வர அதிகமாவதைக் கண்டதும் அன்னம் வைத்தியரை நோக்கி இதென்ன என்றாள். வைத்தியர், அம்மா, நீ இப்பொழுது கீழறைக்கு சென்றிருந்தால் நலம் என்றான். அவள் உண்மையை அறிந்து கொண்டு, இல்லை இல்லை, எனக்கு தெரிந்துவிட்டது, நான் கடைசி வரையில் கிட்டத்தான் இருப்பேன் என்றாள். பின்னும் அரை மணி நேரம் கழித்த பொழுது குமரப்பன் சட்டென்று கண்களை திறந்ததும் கண்டத்திலிருந்து சத்தம் அடியோடு நின்றுவிட்டது. கண் திறந்தபடி நின்றுவிட்டது. அவன் பிராணன் நீங்கிவிட்டதை அறிந்த அன்னம் ஒரு தரம் வீறிட்டு அலறி அச்சவத்தின் மேல் விழுந்தாள். தேவசுந்தரி அவளை தாவி பிடித்து கொண்டாள். அன்னம் அசையாமல் மரம் போல் ஆகிவிட்டதையும் அவள் வாயிலிருந்து ரத்தம் வருவதையும் கண்ட தேவசுந்தரி அவளை கீழே கிடத்திவிட்டு வைத்தியரை அழைக்க அவர் வந்து பார்த்த பொழுது அவள் இருதயம் அடைத்து இறந்து விட்டாள் என்றார். அதை கேட்ட தேவசுந்தரியும் சுந்தரேசனும் மிக்க விசனமடைந்து இறந்த இருவரையும் ஏக காலத்தில் கொண்டு போய் அடக்கம் செய்து விட்டார்கள். தேவசுந்தரி தன் தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதினாள். அந்த எழுதிய கடிதத்திற்கு சில காலம் பதில் வரவே இல்லை. வருடப்பிறப்பும் கழிந்தது. அதன் பிறகு ஒரு நாள் ஒரு கடிதம் வந்தது. அது ஆலம்பட்டியிலிருந்து வராமல் துறைமுக நகரத்திலிருந்து வந்தது. அதை தேவசுந்தரி மிக்க ஆவலோடு பிரித்து பார்த்தாள். அதில் அடியிற் கண்டபடி எழுதப்பட்டிருந்தது. என் பிரியமுள்ள தேவசுந்தரிக்கு, நீ உன் தந்தைக்கு எழுதிய கடிதம் வந்து சேர்ந்தது. இவர் கொஞ்ச காலமாக உன் விஷயத்தில் இரக்கமுடையவராகவே இருக்கிறார். உனக்கு அதிகமாக கொடுமை செய்துவிட்டதாக நினைத்து வருந்துகிறார். உன் தந்தை இறக்கும் தருவாயில் இருக்கிறார். அவர் இறந்து போகும் முன் உங்கள் இருவரையும் காண வேண்டுமென்று ஏக்கமாக இருக்கிறார். ஆகையால் நீங்கள் இங்கு வந்து அவரை கண்டுவிட்டு அன்றைக்கே வேண்டுமாயினும் திரும்ப போய்விடலாம். நாங்கள் கடற்கரைக்கு எதிரிலுள்ள பெரிய ஹோட்டலில் இருக்கிறோம். இப்படிக்கு உன் சிறிய தாய் கனகாம்பாள் என்று எழுதியிருந்தது. இதை கேட்டதும் சதி புருஷால் மிக்க சந்தோஷமடைந்து விட்டார்கள் என்பது நமக்கு அறிந்ததே. சுந்தரேசன், நாம் கட்டாயம் போய் பார்த்துவிட்டே வர வேண்டும் என்றான். அதன்படியாக மறுநாட்காலையே கப்பலில் புறப்பட்டார்கள். அவர்கள் லவணபுரியைச் சேர்ந்த துறைமுக நகரத்தில் போய் சேரும் பொழுது மாலை 5 மணி இருக்கும். இவர்கள் கப்பலை விட்டிறங்கி கரையிலுள்ள படிகளின் மேல் ஏற ஆரம்பித்தார்கள். சுந்தரேசன் முன்னும் தேவசுந்தரி குழந்தை எடுத்துக்கொண்டு அவன் பின்னும் கடைசியில் கூலியால் மூட்டை எடுத்துக்கொண்டும் சென்றார்கள். சுந்தரேசன் தலைப்படிக்கட்டில் காலை வைத்ததும் ஒரு மனிதன் அவன் தோள் மேல் கையை வைத்து மெதுவாக, நான் உன்னை அரசன் பெயரால் கைது செய்கிறேன் என்றான். அதை கேட்டு தேவசுந்தரி கோவென்று அலறப்போனவள் தைரியத்தோடு வாயை மூடிக்கொண்டாள். சுந்தரேசன் தன் தோள் மேல் கை வைத்திருக்கும் மனிதனை நோக்கி, நீ தயவு செய்து சந்தடி செய்ய வேண்டாம், நான் பேசாமல் வருகிறேன். இஜனங்கள் முன்பாக என்னை வேறு விதமாக அவமானம் செய்யாதிருந்தால் உனக்கு பரிசு கொடுப்பேன் என்றான். அம்மனிதன், வேண்டுமென்று உன்னை அவமானம் செய்ய எனக்கு பிரியமில்லை. ஆனால் உன் தோளில் மட்டும் என் கரத்தை மாட்டிக்கொண்டுதான் வர வேண்டும் என்றான். சுந்தரேசன் அதற்கு சம்மதித்தான். தேவசுந்தரி அடக்க முடியாத துயரத்தோடு தன் கணவனின் கரத்தை ஒரு கரத்தால் பற்றி கொண்டு மறு கரத்தால் சிறுவனை பிடித்து கொண்டு நடந்தாள். சிறுவன் நல்ல சூட்சுமமான அறிவுடையவனாதலால் தன் தாய் தந்தையர் இருவரும் ஒருவரையொருவர் பார்க்கும் பார்வையாலும் அவர்களுடைய முகக்குறியாலும் ஏதோ துயரமான சம்பவம் நேர்ந்திருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு உற்சாகம் கொண்டு சோர்வடைந்தான். சுந்தரேசனை பிடித்து போகும் மனிதன் கூட வேறு இருவர் இருக்கிறார்கள். இவர்கள் மூவரும் சாதாரண உடையணிந்திருக்கும் போலீசார். சுந்தரேசன் தன் அருகில் இருப்பவனை நோக்கி, என்னை எங்கே அழைத்து போகிறீர்கள் என்று கேட்டான். மூவரில் ஒருவன், பெரிய ஹோட்டலில் தான் அவன் இருக்கிறான் என்று இன்னொருவனிடம் கூறினான். சுந்தரேசன் தனக்கு இந்த ஆபத்தை உண்டாக்கியவன் யார் என்றும் அவனே அந்த பெரிய ஹோட்டலில் இருக்கிறான் என்றும் தெரிந்து கொண்டு, பெரிய ஹோட்டலில் யார் இருக்கிறான், அங்கேயே செல்வோம் என்றான். அவ்வாறே அவர்கள் அந்த ஹோட்டலில் ஒரு தனியறைக்கு சென்றதும் போலீசாரில் ஒருவன், இந்த ஆசாமி நழுவி விடுவான் என்று அவன் கூறியிருக்கிறானே, ஆகையால் விலங்கை எடுங்கள், போட்டுவிடலாம் என்றான். சுந்தரேசன் தான் ஓடிவிடுவதில்லை என்று அவர்களுக்கு எவ்வளவோ தூரம் கூறி 10 ரூபாயும் கொடுப்பதாக கூறிய பிறகே அவர்கள் சும்மா இருந்தார்கள். மறுநாள் தபால் வண்டி புறப்படும் மட்டும் சுந்தரேசனும் அவன் குடும்பமும் அந்த தனியறையில் விடப்பட்டார்கள். மறுநாள் போலீசார் மூவரும் சுந்தரேசனை அழைத்து கொண்டு செல்லும்போது தம்பதிகள் இருவரும் ஒருவருக்கொருவர் தைரியம் கூறிக்கொண்டு மிக்க விசனத்தோடு பிரிந்தார்கள். சுந்தரேசனும் 2 போலீசாரும் வண்டியின் பக்கம் உட்கார்ந்தார்கள். ஆனால் 4வது ஆளுக்கும் அங்கே இடம் இருந்ததால் சுந்தரேசன் இதை யாருக்கோ என்று எண்ணினான். அதற்குள் ஒருவன் சால்வையால் தேகம் முழுவதும் மூடிக்கொண்டு வண்டி அருகில் வந்ததுமாக, போலீசாரில் ஒருவன், ஏறிக்கொள் ஐயா என்றான். அதற்கு அம்மனிதன், அவன் என்னை ஒன்றும் செய்ய மாட்டானே என்றான். போலீஸ்காரன், இல்லை, அந்த ஆள் பேசாமல் வருவதாக கூறிவிட்டான் என்றான். அவன் குரலாலும் தீப ஒளியாலும்
அவன் சின்ன தம்பியே என்று சுந்தரேசன் தெரிந்து கொண்டான். சின்ன தம்பியும் ஏறிக்கொண்டதும் வண்டி புறப்பட்டது. சற்று நேரம் கழித்து சின்ன தம்பி, இந்த வேலை மிக்க நேர்த்தியாகவும் தந்திரமாகவும் முடிந்ததல்லவா என்றான். வண்டிக்குள் இருட்டானபடியால் அவன் யாரிடம் பேசுவது தெரியவில்லை. அதனால் சுந்தரேசன், நீ யாரிடம் பேசுகிறாய் என்றான். சின்ன தம்பி, யார் செவி கொடுத்து கேட்கிறார்களோ அவர்களிடம். ஆயினும் சுந்தரேசா, உனக்கு இப்படி செய்வது தகுதியானது தானே என்றான். சுந்தரேசன் போலீஸ்காரனை நோக்கி, இதோ பார், நான் சும்மா இருப்பதாக ஒப்புக்கொண்டேன். என்னை கோபமூட்டினால் வம்பாக முடியும் என்றான். போலீஸ்காரன் சின்ன தம்பியை நோக்கி, நீ செய்வது நியாயமல்ல. பிறகு கெடுதி நேரிட்டால் நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் என்றார்கள். அது முதல் சின்ன தம்பி வாயை திறந்து பேசாமலே இருந்தான். சுந்தரேசன் துறைமுக நகரத்திலிருந்து சிறையாக கொண்டு போகப்படும்போது அவன் தனக்கு நேர்ந்த ஆபத்தின் காரணம் இன்னதென்று தெரிந்து கொண்டான். அதாவது தேவசுந்தரி தன் தந்தைக்கு எழுதிய கடிதத்தை வேளம்பட்டி தபால் ஆபீஸுக்கு அதிகாரியாக இருக்கும் சின்ன தம்பி பிரித்து பார்த்துவிட்டு தேவராஜ பிள்ளையின் மனைவி எழுதியது போல அதற்கு விடை எழுதி சுந்தரேசனை அந்நிய நாட்டில் இருக்கும் தங்கள் நாட்டிற்கு வரும்படி செய்து பிடித்து கொடுத்து விட்டான் என்று தெரிந்து கொண்டான். ஆதலால் தன் மனைவியும் புத்திரனும் கோவலூருக்கே திரும்பிச் செல்ல வேண்டும் என்றும் தான் வரும்படி கடிதம் எழுதும் பொழுது வந்துவிட வேண்டும் என்றும் ஏற்பாடு செய்திருந்தான். ஏனெனில் தன் மனைவியும் புத்திரனும் சைனியம் இருக்கும் இடத்தில் இருந்தால் தான் தண்டனை அடைவதை கேட்டு மிக்க வியாகுலப்படுவார்கள் என்பது அவன் கருத்து. அதோடு அத்தண்டனை முதலே ஒரு சங்கதியும் தன் புதல்வனுக்கு தெரியக்கூடாதென்பதும் அத்தண்டனை முடிந்து தேக சுகமடைந்து தான் வெளியில் வரக்கூடிய காலத்தில் அவர்கள் அங்கு வந்தால் சிறுவனுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கும் என்றும் அப்படி செய்தான். இப்போது அவனுக்கு மறுபடியும் முன் தண்டனை கிடைக்கும் என்றும் தேவசுந்தரி அறிவாள். ஆனால் இன்னொரு சங்கதி மட்டும் அவளுக்கு சுந்தரேசன் கூறவில்லை. அதாவது இரண்டாம் தரம் சைனியத்திலிருந்து ஓடி வந்து விட்டவனுக்கு மேற்கண்ட தண்டனையோடு இடது பக்கத்தில் அக்குளின் கீழ் ஓடிவிட்டவன் என்று தெரிவதற்காக ஓ என்ற எழுத்தை பச்சை குத்தி விடுவார்கள். முன்போலவே மறுபடியும் முக்கோணத்தில் கட்டி 500 அடி அடித்தார்கள். முன்பட்ட அடியால் அவன் முதுகிலிருந்த தசை மிகவும் மெலிவடைந்திருந்ததால் இப்போது முதல் அடியிலேயே ரத்தம் பீரிட்டு கொண்டது. அநேகம் போர் வீரர்கள் பார்த்து சகிக்க முடியாமல் மூர்ச்சையடைந்தார்கள். கர்னல் உக்கிரசேனன், கேப்டன் ஜெகநாதன், சார்ஜென்ட் செல்லப்பன் இவர்கள் மட்டும் சந்தோஷமாகவே பார்த்து கொண்டிருந்தார்கள். முன்போலவே ஏக காலத்தில் முழு தண்டனையும் விதிக்கப்பட்டது. இந்த தரம் முன்போல சீக்கிரத்தில் அவனுடைய ரணங்கள் ஆறவில்லை. தன் தேகத்தில் இருந்து கொண்டு தனக்கு அவமானத்தை உண்டாக்கும் அந்த எழுத்து அவனுடைய மனத்திற்கு மிக்க வியாகுலத்தையும் வெறுப்பையும் உலகத்தின் பேரிலேயே மிக வெறுப்பையும் உண்டாக்கிற்று. கர்னல் அவனை அழைத்து, நீ 7 வருடம் சைனியத்தில் வேலை செய்வதாக ஒப்புக்கொண்டு வந்தாய். இப்போது 2 தரம் சைனியத்திலிருந்து ஓடிவிட்ட நாட்களை கழித்து விட்டால் நீ 2 வருடம் 6 வாரங்களை சைனியத்தில் இருந்திருக்கிறாய். ஆகையால் இன்னும் 4 வருஷம் 10 மாதங்கள் நீ சைனியத்திலிருந்து வேலை செய்ய வேண்டும் என்று கூறினான். 2ஆம் தரம் சிறைப்படுத்தப்பட்டது முதல் சுந்தரேசன் மனதில் ஒரு தீர்மானமாகிய எண்ணம் குடிகொண்டது. இப்போது இவன் மனம் முறிந்துவிட்டதால் அவனுடைய பெருந்தன்மையும் இரக்கமுடைய மனதும் சுபாவமும் எல்லாமே மாறிவிட்டன. சேச்ச, உலகம் முழுவதும் கடின சித்தமும் நீதியின்மையும் அக்கிரமமும் நன்றியில்லாத தன்மையுமே இருக்கிறது என்ற அபிப்பிராயம் அவன் மனதில் தெள்ளத் தெளிவாக குடியேறிவிட்டது. சுந்தரேசன் மணிபுரத்திற்கு வந்து 6 மாதம் கழித்து தன் மனைவிக்கு வந்துவிடும்படி கடிதம் எழுதினான். ஒரு நாட்காலை அன்று மாலை அவர்கள் வருவதாக அவனுக்கு கடிதம் வந்தது. தபால் வண்டி வரும் இடத்திற்கு சென்று வண்டியை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். 1/2 மணி நேரம் கழித்து வண்டி வந்ததும் அதில் தன் மனைவியும் புத்திரனும் இருப்பதை கண்டான். உடனே அச்சமயம் அவன் துயரம் முழுவதும் மறந்து போய் மிக்க சந்தோஷத்தோடு அவர்களை ஆலிங்கானம் செய்து கொண்டான். சிறுவன் தன் தந்தையை பற்றி அடிக்கடி தாயை கேட்டுக்கொண்டு ஏக்கத்தோடு இருந்தபடியால் தந்தையை கட்டதும் மிக்க ஆனந்தத்தோடு ஓடி வந்து கரங்களால் கட்டிக்கொண்டான். அப்படிப்பட்ட சமயத்தில் எத்தகைய துயரமும் மாறிவிடுவது இயல்புதானே. சுந்தரேசன் உடனே அவர்களை தான் ஏற்பாடு செய்திருக்கும் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்தான். சுந்தரேசனுக்கு முன் இருந்த மன உற்சாகமும் எல்லாமே இப்பொழுது மாறிவிட்டிருந்தது. தன் மனைவி புத்திரன் இவர்கள் விஷயத்தில் மட்டும் அவன் மனதில் அன்பு இருந்ததே அன்றி மற்ற உலகம் முழுவதும் வெறுப்பாகவே இருந்தது. சுந்தரேசன் அவளிடம், இப்பொழுது என் மனதில் இருக்கிற ஒரு சங்கதியை கூறுகிறேன். அதாவது, நீ உன் தந்தை எழுதிய கடிதத்தை அந்த திருட்டு பயல் சின்ன தம்பி பிரித்து பார்த்தபடியால் தான் நாம் கோவலூரில் இருக்கிற சங்கதி தெரிந்து உன் சிறிய தாய் எழுதியது போல கடிதத்தை எழுதி எனக்கு ஆபத்தை உண்டாக்கினான். ஆகையால் தபால் ஆஃபீஸில் வரும் கடிதங்களை அவன் பிரித்து பார்க்கிறான் என்பதற்கு நம்பத்தகுந்த காரணங்கள் இருக்கிறனவென்று தபால் தலைமை அதிகாரிக்கு எழுதப் போகிறேன். அவன் செய்த சதிக்கு அவன் மேல் வஞ்சம் தீர்த்து கொண்டால்தான் என் மனம் சற்றாவது சாந்தமடையும் என்றாள். தேவசுந்தரி, சனியன் பிடித்த அக்கடிதத்தை ஏன் எழுதினோனோ பாவி,
நானே பரமசண்டாளி, உமக்கு இந்த ஆபத்து நேர்ந்ததற்கு காரணம் நானே என்று தன்னைத்தானே அதிகமாக நொந்து கொண்டாள். சுந்தரேசன், உன்னை தூஷித்துக் கொள்வதற்கு காரணமே இல்லை. நீ எழுதியது சுபாவம். அவன் அதை பிரித்து பார்த்ததால்தான் இந்த ஆபத்து இடமாயிற்று. ஆகையால் அவன் மேல் வஞ்சம் தீர்த்து கொள்ள வேண்டியதுதான் என்றான். தேவசுந்தரி, அவன் தங்களுக்கு இப்படிப்பட்ட தீங்கு செய்திருந்தாலும் அவனுக்கு பதில் தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தங்களுக்கு உண்டானதை பற்றி நான் மிக்க விசனப்படுகிறேன். அந்தோ தங்களுக்கு இருக்கும் பெருந்தன்மையும் உதார குணமும் இரக்கமும் இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இப்படி மாறிவிட்டது தகுமா என்று கூறினாள். சுந்தரேசன், பெருந்தன்மையான குணமும் இரக்கமும் இருக்கும் மனம் என்று கூறாதே, இருந்த மனம் என்று கூறு. ஏனெனில் அக்குணங்கள் இப்பொழுது அழிந்து போய்விட்டன. என் மனம் இரக்கமற்றதாகிவிட்டது. என் மனைவி, மைந்தன் இவர்களிடம் தவிர மற்றவர்களிடம் இரக்கம் என்பதாவது அன்பென்பதாவது என் மனதில் இல்லை என கூறினான். என் மனதில் இருக்கும் எண்ணமெல்லாம் அந்த சண்டாளன் மேல் வஞ்சம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்கிறது ஒரே எண்ணம்தான். அதை மட்டும் தடை செய்யாதே என கூறினான். தேவசுந்தரி, அந்தோ தாங்கள் இந்த மாதிரி பேசுவதை கேட்க என் மனம் மிக்க வேதனைப்படுகிறது. நமக்கு கெடுதி செய்பவர்களை தண்டிக்க கடவுள் இருக்கிறாராயினும் நான் இனி உம்மை தடுத்து எதுவும் கூறவில்லை என கூறினாள். சுந்தரேசன், அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் அப்படி அவனுக்கு சதி செய்யவுமில்லை, அவன் மேல் அபாண்டமும் கூறவில்லை. அவனைப் போல ஒருவருடைய பணத்தையும் உதவியும் பெற்று பின்னால் துரோகமும் செய்யவில்லை. நடக்கும் தப்பான காரியத்தை நியாயப்படி மேல் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கிறேன் என்று கூறிவிட்டு உடனே பேனா, காகிதம் முதலிய கருவிகளை எடுத்து முன் கூறியபடி ஒரு கடிதம் எழுதி தபாலாக்கா பிரதம அதிகாரிக்கு தானே நேரில் சென்று அனுப்பிவிட்டான்.